ஹலோ வாட்ஸ்அப் மக்களை, இன்றைக்கி நம்ம சேனலில் ஸ்கை ஒன் சீரிஸோட ஃபுல் வீடியோவை தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் கூடிய சீக்கிரம் நம்ம என்னென்ன வீடியோஸ் போடுறோன்னு உங்களுக்கும் வரும், எங்களுக்கும் சீக்கிரமாக ஏற முடியும். ஓகே, இந்த ஸ்கை ஒன் சீரிஸோட ஆக்சுவல் என்ன காரணம்னா, நாங்கள் வந்துட்டு ரொம்ப நாளாக வீட்டில் சும்மாவே இருக்கோமே, எங்கேயாவது வெளியே போவோமேன்னு ஒரு காரணமாக சும்மா தான் எடுத்துகிட்டு போனோம். சரி, போகிற வெளியில் என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு எதாச்சும் போயிட்டு இருக்கும்போது தான் எங்களுக்கு வெளியே இருந்து பார்க்கும்போது ஏதோ புதுசாக லைட்லாம் போட்டுருந்தாங்க, எதுவுமே தெரியல. ஆனால் உள்ளே போய் பார்த்தா இந்த மாதிரி என்ஜாய்மெண்ட்டாக நடக்குது. பார்த்தா ஸ்டூடியோ ஒன்னோட டிஜிட்டல் அவார்ட்லாம் கொடுத்துருந்தாங்க. அதை பார்த்தோன்னே சரி, இதை வச்சு வீடியோ எடுத்துடலான்னு சொல்லிட்டு தான் ஒரு vlogging இதாக போட்டிருக்கோம். ஸோ மறக்காமல் இதை பார்த்துட்டே இருங்க. நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். நீங்கள் வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். எடுக்க வேண்டியதானம்மா போய் ஃபோட்டோ. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இதே அதில் எனக்கு பூமி கொடுப்பாங்க நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். நிறைய மேடைகள் தொடர்ச்சியாக பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அது எப்பவுமே நீங்கள் ஒரு மேடைக்கு போகும்போது அதில் ஒரு பாடல் இருக்கு. அந்த மாதிரி இந்த சினிமா மேடையில் எப்படி இருந்துச்சு? பிடிச்சிருந்தா? நல்லா இருக்கு. அப்போ ஒரு வாட்டி ஒரு ஓ போடலாம் நம்மளுடைய அஸ்வினிகளுக்காக. அமேசிங். அடுத்ததாக ஒரே ஒரு சின்ன ஆசை, அஸ்வினி அவர்களுடைய குரல்ல அஸ்வினியுடைய ஃபேவரட் பாடல் இதுக்காக கேட்கலாம் சார். இப்போ ரீசெண்டாக பைசன் மூவி வந்து ஒரு தீக்குளத்தின்னு ஒரு பாட்டு இருந்துச்சு. நான் கூட அந்த இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த பாடல் அடியே போட்டு வச்ச எழுதத்தை நம்பே வரைஞ்சு வச்ச என் சித்தி நம்பே பூ முடிச்சு நீ போகையில தீ பிடிச்சு நான் சாகுறே, தீ பிடிச்சு நான் சாகுறே, தீ பிடிச்சு நான் சாகுறே. நீ மலையில போற, நான் மண்ணோட போறேன். நீ கரையில போற, நான் கடலோட போறேன். நீ காத்தோட காத்தாக, கனவோட கனவாக, ஒலியோட ஒலியாக, வலியோட வலியாக, எங்கேயோ போற, எங்கேயோ போற, எங்கேயோ போற. வாழ்த்துக்கள். இன்னைக்கு நீங்க எங்க போனாலும் நிறைய பேருடைய குரல்ல உங்களை பாட சொல்லி கேட்கிறாங்க. இன்னும் சில ஆண்டுகள்ல உங்கள் குரல்ல நிறைய பேர் பாடுகிற உயரத்துக்கு நீங்கள் விரைவில் வரணும்னு ஸ்டுடியோ கூட வரணும். Absolutely. இந்த மேடையில் நிச்சயமாக சொன்னோம், பாடல்கள் மட்டுமில்லை, கலைத்துறையில மட்டுமில்லை, படிப்பிலையும் வந்து டாக்டராக வந்து முடிச்சிருக்கீங்க. Both of it, congratulations, all the best, Harshini. Thank you very much. Thank you so much. Thank you so much, Harshini. Thank you. Thank you so much. So என்ன வேலை பண்ணிருக்கோம் ஒன்னா சொல்லுங்க. இப்போ பண்ண கமர்ஷியல் நேஷனல் கமர்ஷியல்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். நிறைய நேஷனல் ஆர்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. பெரிய பிராண்ட் பண்ணது ஹீரோ என்ன பார்த்தீங்க, நெஞ்செச்ச ஹீரோ அது இவர் தான். மாசா, அதுக்கப்புறம் மாம்பழம் இருக்கும்போது மாசா இருக்கும்போது மாம்பழம் இருக்கு. அப்புறம் கோல்கேட்டு, கிட்டத்தட்ட நீங்க முக்கியமான கதை என் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான். அவங்க இல்லைன்னா எனக்கு தெரியவே தெரியாது. வெரி ஹாப்பி லவ் யூ. வருஷம் சீக்கிரமாக நல்ல பெரிய படங்கள் பண்ணோம். நான் இங்கே இருக்கிற மனசு எடுத்து பண்ணியிருந்தோம். அந்த வருஷம் எடுத்து பண்ணிட்டேன். தேங்க்யூ, ரொம்ப நன்றி. Thank you so much. என்ன அந்த சைல்ட் ஆர்டிஸ்ட் இருக்கிறாரு, ஒரு பாடல் அப்படியே சூப்பர் ஸ்டாராக மாறி இருக்காரு. ஒரே படத்துல அவர் வந்து ஒரு இலங்கைக்காரரா, ஒரு மலையாளியா, ஒரு மணப்பெண் தோழனா, இப்படி பல்வேறு வேடங்களை ஏற்றி அந்த படம் முழுவதும்
வந்தாங்க. அதான் சொன்னேன் மலையாளி. அதுவும் போட்டு ஒரு வீடியோ போட்டு ஆமா, எல்லா தரப்பும் உங்க கூட இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். இந்த டெலிவிஷன்ல உங்களை பார்த்து ரசிச்சிருக்கோம். அண்ட் டூரிஸ்ட் ஃபேமிலிக்காக ஒரு விருது வாங்கியிருக்கீங்க. எவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க. எப்படின்னா இந்த மூவி வந்ததுக்கப்புறம் அவ்வளோ மூவிஸ் பண்ணிட்டு இருக்கேன். முக்கியமாக எல்லாருக்கும் பிடிச்ச காஞ்சனா 4ல் இருக்கேன். ஆஹா காஞ்சனா 4ல் இருக்காங்க. அதுக்கப்புறம் சரி, நீங்கள் யாருக்காருக்கெல்லாம் விஜய் சார் பிடிக்கும்? யாரு? ஆனால் அவர் கூட ஆக்ட் பண்ண முடியல. அவரோட சன் ஜேசன் சஞ்சய் நான் மூவி இருக்கேன். அதுக்கப்புறம் மூவிஸ்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் ரிசுவல்கள் எந்த ஷோ எதுனாலும் கூப்பிடுவாரு. அடுத்த வாட்டி ஒரு அங்கிள் சொல்லி தான் கூப்பிட மாட்டாருப்பா, அண்ணன் சொன்னாலும் கூப்பிடுவார் அடுத்த ஷோ. சரி அப்படி ஓகே. சரி அண்ணா ரிசு அண்ணா வந்து எல்லா ஷோவும் கூப்பிடுவாங்க. ரொம்ப எங்கள் அப்பாவும் ஒரு ரொம்ப அண்ணன் தம்பி சொல்லலாம். அதனால் அவருக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. கமலேஷ் அவர்களே, ஒரு ஆடியன்ஸ் இது என்னுடைய ஃபேன் ரிக்வெஸ்ட்டும் கூட. அந்த மம்மட்டி ஒரு சாங் அந்த பாட்டு வேற ஏதாவது பாட்டா? வேற ஏதாவது பாட்டா? சொல்லுங்க, நீங்க என்ன பாட்டு? சரி, நீங்களே ஒரு பாட்டு சொல்லுங்க. மோனிகா. மோனிகா. கமலேஷ், if you want to help, I can join. ஆமாம். பூஜா இந்த மாதிரி அந்த சோபின் சார் மாதிரி ஆடுவாங்க நீங்க பூஜை சரி, எனக்கு தெரிஞ்ச பூஜா ஆக்டே வேணாம், சௌகன் சாரும் உங்களுக்கு வேணாம்னு நினைக்கிறேன். உங்க எனர்ஜி மட்டுமே இந்த மேடைக்கு போதும். அவ்வளோ பிளாக் பஸ்டராக இருக்கும். செகண்ட் ப்ளீஸ் ஹேவ் மோனிகா ஃபார் கமலேஷ். நீங்க அன்போடு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறது. ஸ்டுடியோ ஒன் விஜி அண்ட் டெல்லி அவார்ட்ஸ் 2025 மக்கள் நேசிக்கிற கலைஞனாக உயர்ந்திருக்கிற ஆகாஷ் அவர்களுக்கு அன்பையும் பிரியத்தையும் அளித்திருக்கிறது ஸ்டுடியோ. எடுங்க வாங்க எல்லாத்தையும் நான்
கீழே போட்டுறதுக்கு போனேன். எப்படி எப்பயுமே கண்ணாலன்னு சொல்லி வச்சிருக்கீங்க, அதில் ரகசியம் இல்லை. என்ன பண்ண இல்லை நல்லா இருக்குன்னு சொன்னேன். எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கீங்க. Okay, so first of all, Studio One and all other organizers வந்து என்னோட big thank you. ஸோ எனக்கு இந்த ரெக்கக்னிஷன் ஒரு wonderful recognition கொடுத்ததுக்கு. ஸோ பீப்புள்ஸ் ஃபேவரட் ஆக்டர்ஸ் அப்படின்ற பேர் வாங்குறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அந்த மாதிரி ஒரு பேரில் ஒரு அவார்ட் வாங்குது. ஸோ இப்போ மக்களுக்கு வந்து என்னை வந்து பாண்டியா ஸ்டோர்ஸ் ராஜியா தெரியப்படுத்தின அந்த பையனோட parents. என்னோட big thank you and என்னோட production house and the whole technical crew, director sir, writer sir and எங்களோட wonderful co-artists பாண்டியா ஸ்டோர்ஸ் and definitely my co-star ஆகாஷ் எல்லாருக்குமே வந்து என்னோட big thank you. ஸோ எல்லாருமே எனக்கு வந்து இது என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட். ஸோ they were so supportive throughout this journey to me. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு டீம் கூட எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ண வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அண்ட் டெஃபினெட்லி த ஆடியன்ஸ். ஸோ ஆடியன்ஸ் ஒரு சப்போர்ட் லவ் இல்லாமல் வந்து இந்த இடத்துல நான் எனக்கு நின்று பேசிகிட்டு இருக்க முடியாது. ஸோ ஆடியன்ஸ்க்கு வந்து என்னோட மிகப்பெரிய நன்றி, மனமார்ந்த நன்றிகள். யா அண்ட் என்னோட தேங்க்யூ. அண்ட் என்னோட ரியல் ஃபேமிலியோட சப்போர்ட் இல்லாமல் டெஃபினெட்லி நான் பண்ணிருக்கூடாது. ஸோ என்னோட ஃபேமிலிக்கும் ரொம்ப நன்றி அண்ட் எஸ்பெஷலி என்னோட ஹஸ்பண்ட் பிரபுக்கு. ஸோ யா தேங்க்யூ. ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ Studio One ஃபார் திஸ் ரெகக்னிஷன். தேங்க்யூ. ரொம்ப நேரமா ஏதாவது ரெண்டு வார்த்தை பேசுவீங்களான்னு பின்னாடி ஒரு மனுஷன் காலர் இப்படி பண்ணி நிற்கிறாருமா, அவரை பற்றி ஏதாவது கதை பற்றி என்ன கதை பற்றி ஓகே. கதர் வந்து ஆக்சுவலாக இப்போ இங்கே எப்படி நின்றுட்டு இருக்காரு அமைதியா சமத்தா அப்படின்னா எப்பவுமே செட்லையுமே வருவாரு, அவர் பாட்டு நடிப்பாரு போவார், சமத்தா இருப்பாரு அவ்வளோதான். இப்போ சமத்தில்லாத ஒரு கதை பாட போறீங்க. கதை எப்படியா ராஜையை நினைச்சு எல்லாரும் நாங்களாம் வியந்து போற மாதிரி ஒரு பாட்டு 2 வரி பாடு போடலாம். ஆடியன்ஸ்ல அப்படியே அரண்டு போயிடும். பிரபு ப்ரோ வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டாரு. அவரும் நிறைய கிரிக்கெட் பார்ப்பாங்க, நானும் நிறைய கிரிக்கெட் பார்ப்பேன். ஸோ ப்ரோ ஆப்வியஸாக பாட தெரியும், ஓரளவுக்கு பாட தெரியும் இருப்பாங்க. உன்னதான பார்த்துக்கலாம் உன்னை பார்க்க வானத்தை தாண்டியும் வந்து காதல காமிப்பேன். என் மூச்சவ பேச்சவ சொல்லும் அழக எனக்குள்ள கலக்கிற ஆக்சிஜன் அளவ யாரவ சொல்லும் சாரவதான் சரியவ தவறவ சிரிக்கிற சிரிப்பு அவரா. ₹1000 எடுத்து கொடுக்குமா? போண்டா ஸோ அவ்வளோதான் மக்களே, நம்ம வந்து அங்கே வீடியோ எல்லா ப்ரோக்ராமையும் பார்த்து முடிச்சுட்டு பர்ச்சேசிங்லாம் பண்ணி முடிச்சுட்டு கரெக்டாக வீட்டுக்கு போகிற டைம் ஒரு 9:30 மேலே ஆகிடுச்சு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.